குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் சார். சார் டாக்டர் தேவராஜ் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன இது? இன்னோட் கம்பெனி சிவா சார் மாமனாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். ம் ஹலோ, யாரு? நான் தான்மா K4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். நீங்கள் நேரில் வர முடியுமா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ சார் இப்பவே வந்துடுறேன். ஓகேம்மா. ஓகே சார். துர்கா கிடைச்சிருப்பாளோ? கண்டிப்பா கிடைச்சிருப்பா. அம்மா, அக்கா, அக்கா. என்ன சக்தி? அக்கா, துர்கா கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நேர்ல வர சொன்னாரு. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, சரி துர்கா கிடைச்சிட்டாளா? தெரியல, கிடைச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் போ. அப்பா. ஆ சரி, நான் பேசிக்கிறேன். சார், வாங்கம்மா, உட்காருங்கம்மா. சார் நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். சார், துர்கா கிடைச்சிட்டாளா? அவ எங்க இருக்கான்னு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? மேடம், நான் இப்போ உங்களை வர சொன்னது உங்கள் சிஸ்டர் கேஸ் விஷயமா இல்லை, உங்கள் அப்பாவோட டெத் விஷயமா. எங்க அப்பா டெத்துல என்ன சார் இருக்கு? உங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்கார். கொலை செஞ்சுட்டாங்களா? எப்படி சார் சொல்றீங்க? இதோ இந்த ரிப்போர்ட்டை வச்சுதாம்மா. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உங்க அப்பா இறந்ததுக்கான காரணம் தலையில பலமா அடிபட்ட காரணமே தவிர உங்க அப்பா தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கல. கொலையாளி ரொம்ப சாமர்த்தியமா தலையில அடிபட்ட காயத்தை மறைச்சி கொலைய தற்கொலையா மாத்திருக்கான். ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் உண்மை வெளிவந்துதான் தீரும். உங்க அப்பாவுக்கு தலையில 3 இடத்துலயும் வலது கையில ஒரு இடத்துலயும் அடிபட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க அப்பா கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்காரு. சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு இன்ஸ்பெக்டர். யார் மேல? என் கூட வாங்க, நான் சொல்றேன். போலாம். போங்க மேடம். என்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு, கூட இவ வேற வந்திருக்கா. உடனே சுபத்ராட்ட போய் சொல்லணும். சுபத்ரா, 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 எங்க இருக்க? வாமா. என்னம்மா, என்ன விஷயம்? அம்மாடி, போலீஸ் வந்திருக்குமா நம்ம வீட்டுக்கு. போலீஸா? சும்மா என்கொயரி அது இதுன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போவாங்க. ஐயோ, அது இல்லம்மா, போலீஸோட சக்தியும் கூட வந்திருக்காமா. நீ வா போலாம். சக்தியா? ஆமாமா, நீ வா போலாம். வா, வந்து பாரு, வா. அம்மா, அம்மா, அம்மா,
அம்மா என்ன சக்தி என்னாச்சு என்ன சக்தி? எதுக்கு அம்மா கூப்பிடுற அம்மா சக்தி என்னம்மா என்னாச்சு? சக்தி என்னாச்சு? இப்ப ஏன் இவரெல்லாம் வந்திருக்காரு? சக்தி உன்கிட்ட தான் கேக்குற சொல்லு. சார் என்னாச்சு சார் என்ன விஷயம் என்னாச்சுமா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? அம்மா இதோ என் கையில இருக்கே, இது என்னன்னு தெரியுமாமா? ஏதோ பேப்பர், என்னன்னு தெரியலையே. இது வெறும் பேப்பர் இல்லம்மா, சில பேரோட தலையெழுத்தையே மாத்த போற பேப்பர். என்ன சக்தி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்றேம்மா. இது அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டமா? என் அப்பா தற்கொலை பண்ணிக்கல. என்ன சக்தி சொல்ற? அப்பா தற்கொலை பண்ணிக்கலையா? ஆமாமா, அப்பா தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, உண்மையில தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அப்பாவை யாரோ தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுலதான் அப்பாவோட உயிர் போயிருக்கு. ஐயோ, என்னமா இது? அப்பா! யாரு சக்தி அப்பாவை கொலை பண்ணது? இதோ நிக்கிறாங்களே, இந்த பாட்டியும் அத்தையும் தான். ஏய் என்னது நாங்களா? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட புடிச்சு போயிருக்கா? நாங்க ஏடி உங்க அப்பனை கொல்லணும்? அத போலீஸ் கண்டுபிடிக்கும். போலீஸா? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பாவை கொலை பண்ணது இவங்களா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க பாணியில விசாரிச்சு உண்மையை வர வைங்க சார். சார் இப்படி வாங்க. ஏய் எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நிறைய இருக்கு மாமா. இவங்க இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணல, இதை தாண்டி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா இல்ல. இல்ல, நான் அவ அப்பாவை கொலை பண்ணல. இவ என் மேல வீண பழி சுமத்துறா. சிவா, நான் எந்த தப்பு பண்ணல சிவா. சக்தி போய் சொல்றா சிவா. நான் எந்த தப்பு பண்ணலடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் சிவா, உங்க அம்மாவை பாருடா. அவ ஏன்டா கொலை பண்ணணும்? உன் பொண்டாட்டி அவ மேல வீணா பழிய போடுறாடா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அவங்களை கூட்டிட்டு போங்க. டேய் வேண்டான்னு சொல்லுடா. உங்க அம்மா பாவம்டா. ஏய் சக்தி, நீ என்ன பண்ற தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதான் மாமா பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை இவங்க தான் கொன்னாங்க. ஏய்
என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா தான் கொன்னாங்கன்னு நீ எப்படி சொல்ற? நான் சொன்னால யாரும் நம்ப மாட்டீங்க. போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிரும்ல யார் என் அப்பாவை கொன்னதுன்னு. சக்தி வேணாம், தேவையில்லாம எங்க அம்மா மேல பழிய போடாத. நான் பழி போடல மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். சக்தி போது நிறுத்துறியா? போ போய் எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. போலீஸ திரும்ப போ சொல்லு. முடியாது மாமா. எங்க அப்பாவை யார் கொன்னதுன்னு தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியாது. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் எஸ் சார். சார். அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாங்க. ஓகே சார். சார் அம்மா சார். அம்மா என் பொண்ணு என்ன தப்பு பண்ணலமா? அவளை விட்டுடுமா? சிவா நான் என்ன தப்பு பண்ணலப்பா? அம்மா இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர், எங்க அம்மா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்க இன்ஸ்பெக்டர். அவங்கள விட்டுருங்க. நீங்க அவங்கள கூட்டிட்டு போறதை என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நான் என்னோட லாயரோட வந்து உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்றேன். சாரி மிஸ்டர் சிவா, செத்தவங்களோட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இது எங்க டியூட்டி. அப்ப என்ன பண்ண எங்க அம்மா விடுவீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதை வாபஸ் வாங்கணும். சக்தி, இப்ப நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க போறியா இல்லையா? ஏய், சக்தி ப்ளீஸ் சக்தி, வேண்டான்னு சொல்லு சக்தி. ஐயோ சொல்ல மாட்டேங்கிறானே. சக்தி, இது நீ வாழ போற வீடுமா? இங்க நீ பண்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க மாப்பிள்ளையோட அம்மா. நீ மாப்பிள்ளை சொல்றத கேளு. போனா போட்டோம், நீ அவங்கள விட்டுடு. அவங்கள தண்டிச்சா மட்டும் போன உங்க அப்பாவோட உயிர் திருப்பி வந்துருமா? நீ முதல்ல சும்மா இருமா. அவங்க பண்ணது சின்ன தப்பா இருந்தா நான் விட்டுருப்பேன். அவங்க ஒரு உயிரையே எடுத்திருக்காங்கம்மா. எங்க அப்பா உயிரோட இல்லதான். அதுக்காக செத்தவங்க திரும்ப வரவா போறாங்கன்னு தப்பு பண்றவங்களை எல்லாம் விட்டு வச்சா அவங்க அடுத்து தப்பு பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. பயம் இருக்கணும். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு பயம் இருக்கணும். அப்பதான் தப்புகள் குறையும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாங்க. கையில விளங்க மாட்டேன். சுபத்ரா, ஐயோ என் பொண்ணு அம்மாடி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர். ஏய் சக்தி, சொல்லு சக்தி. சக்தி வேணான்னு சொல்லு சக்தி. சொல்லு சக்தி ப்ளீஸ். ஐயோ என் பொண்ணு கையில விலக மாட்டிட்டாங்களே, இத தடுக்க யாருமே இல்லையா? ஐயோ இந்த படுபாவி சக்தி என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு தருதல வந்துருச்சு. ஆனா இப்போ என் பொண்ணையே இந்த வீட்டை விட்டு ஜெயிலுக்கு கொண்டு போற அளவுக்கு வந்துருச்சு. இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தா என் பொண்ணு. ஆனா என் பொண்ணை இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எங்கிருந்தோ வந்த பிச்சைக்கார குடும்பம் இந்த வீட்டுல சொகுசு வாழ்க்கை வாழுதுங்க. ஐயோ இத அந்த ஆடவனுக்கே அடுக்குமா? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. நான் லாயரோட வந்து ஸ்டேஷன்ல இமிடியேட்டா மீட் பண்றேம்மா. அம்மா சார் எங்க அம்மா இதை பண்ணிருக்க மாட்டாங்க சார். சார் சிவா, என் பொண்ணு போறாடா, ஏதாவது பண்ணுடா. ஐயோ அம்மா, டேய் சிவா, வேணான்னு சொல்லுடா, என் பொண்ணு போறா. வண்டி அடி. என் பொண்ணு. ஐயோ டேய் சிவா, உங்க அம்மா போறாடா. வாங்க.
அப்படி நில்லு. ரைட்டர் சார். என்ன சார்? இந்த அம்மா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு உட்கார வை. ஓகே சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுமா. வாமா. இப்படி உட்காருமா. என்ன அதுக்குள்ளே சாப்பாடா? ஆமா ஆமா. இந்தாம்மா சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கும் போது உங்க உடம்புல தெம்பு வேணா? சாப்பிடுங்க. அங்க பாருங்க ஒருத்தன் எப்படி சாப்பிடுறான்னு. ஏன் தெரியுமா? சார் வந்தா அடிக்கிற அடிய தாங்க வேணாம். சொன்னா கேளுங்க. கௌரவம் பார்க்காம சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்புறம் உங்க இஷ்டம். பார்க்க நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கீங்க. அடிக்கிற அடியில என்ன ஆக போறீங்களோ? அந்த அம்மா தான் வேண்டாம்னு சொல்லிருச்சுலக்கா. ஏன்ட்ட கொடுக்க நான் சாப்பிடுறேன்க்கா. ஏய் மூடிட்டு உக்காரு. உனக்கு சாப்பாடு கொடுக்கறதே பெருசு. அம்மா அப்புறம் உங்க இஷ்டம். பாக்கியம், சார். அந்த மர்டர் கேஸ் சுபத்ரா ஏதாவது வாயை திறந்துச்சா? இல்ல சார், எதுவும் வாய் திறக்கல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கலாம்னு இருந்தேன். பார்த்தா பெரிய இடமா தெரியுது சார். பெரிய இடமா? பண்ணன காரியம் சும்மாவா? சம்மந்தியவே கொன்னு இருக்காங்க. பவானி சார். இங்க வா. இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன் சார். ஆனா இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓ, மேடம் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? சரி, விஷயத்துக்கு வரேன். சரி சொல்லுங்க. எதுக்காக உங்க சம்பந்திய நீங்களே கொன்னீங்க? நான் கொல்லல. அந்த ஆளு தற்கொலை பண்ணிட்டான். அந்த பழியை இப்ப ஏன் மேல போடுறாங்க. ஓ, ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி கொலைதான் நிரூபணம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த சக்தி தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த கேஸ்ல என்ன மாட்டி விட பாக்குறா. அந்த ஆளு எப்படி செத்தான்னு எனக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க, ஏற்கனவே அந்த சக்திக்கு என்ன பார்த்தா சுத்தமா பிடிக்காது. எங்க சொத்தை அபகரிக்கணும்னு பிளான் பண்ணா அது நடக்கல. சக்தியோட கேரக்டர் பிடிக்காம என் பையன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதிட்டான். அது தாங்காம அந்த சக்தி என் மேல பல தடவை பழிய போட பார்த்தா. அது எதுவும் நடக்கல. கடைசியில அவ அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்ன இதுல மாட்டி விட பாக்குறா சார். இது முழுக்க முழுக்க சக்தியோட பிளான். அது மட்டும் இல்ல, சிவாவும் சக்தியோட இம்சை தாங்க முடியாம தான் அவளை டிவோர்ஸ் பண்ண கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கான். அது இன்னும் 1 மாசத்துல முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே எப்படியாவது சிவா மனச மாத்தலான்னு பார்த்தா. கடைசி வரைக்கும் அது நடக்கல. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற என்ன இப்படி ஒரு கேஸ்ல மாட்டி விட்டுருக்கா. சரி, சிவா உங்க சொந்த பையன்? இல்ல, அவன் நான் எடுத்து வளர்த்த பையன். சிவாவோட அம்மா அப்பா எங்க? அவங்க இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போ சாமிநாதன் கொலைக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல? இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நீங்க கொலை செய்யலனா வேற யாரு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க? அத பத்தி எனக்கு தெரியாது. அவர் செத்த இடத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது நீங்க கொன்னீங்கன்னு தெரிஞ்சுது அப்புறம் இருக்கு உங்களுக்கு.